இப்ப இந்த புதன் அப்படிங்கிறது 8ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. புதன் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வந்து 8ல போய் இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதி வந்து 3லயும் இருக்கக்கூடாது, 11லயும் இருக்கக்கூடாது. 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 8ல போய் இருந்தாலும் இதே பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். புதன் 8ல இருந்தாலும் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க. நிறைந்த கல்வி படிச்சாங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க. மறைந்த புதன் நிறைந்த கல்விம்பாங்க. படிச்சு அதை பயன்படுத்த மாட்டாங்க. வேல்யூ ஆடட் கோர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு யூஸ் இல்லாம போயிடும். இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணாரு. ஈஸியா கஷ்டமா சார்? கஷ்டமான எக்ஸாம். ஆமா. டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாரு. கஷ்டமான எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஈஸியா வந்து ரொம்ப சுலபமா பாஸ் பண்ணிட்டாரு. தேவையான மார்க் விட நிறையவே மார்க் வந்துருச்சு. எடுத்துட்டாரு. சரி எல்லாம் போய் இன்டர்வியூக்கு எல்லாம் வர சொல்றாங்க. எல்லாம் அந்த சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா கிராஸ் மேஜர் ஆயிடுச்சு. அவங்க படிச்சதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் மேஜர் ஆயிடுச்சு. கிராஸ் மேஜர்னா இவங்க இந்த 10th ஒரு குரூப் படிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே போய் காலேஜ் போய் அதை அந்த 12th ஒரு குரூப் எடுத்துட்டு வேற பக்கம் போய் படிக்கிறது. 12th போயிட்டு வேற இது படிக்கிறது. புரியுங்களா? அந்த மாதிரி ஏதோ அந்த டிகிரிக்கும் அவங்க படிச்ச குரூப்புக்கும் வந்து சம்மந்தம் இல்லாதங்காட்டிக்கு ஏதோ ஒரு சம்திங் கிராஸ் மேஜர்னு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு. அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்பட்டுச்சு.